எலெக்ஷன் ஆரம்பித்ததுலேருந்து தேர்தல் ஆணையம் எந்தவித மாற்றத்தையும் செய்யலை. அதே காவல் அதிகாரிகள், அதே திமுக அரசில் இருந்த அதே காவல் அதிகாரிகள், அதே உயர் அதிகாரிகள், எல்லாமே அதே செட்டப் அப்படியே இருக்குது. பொதுவாக 5 வருஷம் ஒரு இது கீழே ஒர்க் பண்ண காவலர்களும் சரி, அதிகாரிகள் மற்ற எல்லாருமே இந்த ஒரு வாரத்தில் நம்ம வேறன்ற மாதிரிலாம் மாற மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு தோற்றம் எப்படி இருக்குது, அடுத்து டிஎம்கே கண்டினியூ ஆகுன்ற மாதிரி இதுவும் இருக்கும். அது காவல்துறை அதிகாரிகள் மத்தியில் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அவர்கள் இப்படியே பழக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் ஓவரால் ஒரு இதில் வந்து அவங்கள மாட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கு எதுக்கு வம்புன்னு பண்ணுவாங்க. இன்னொன்று கூடுதலாக விசுவாசம் காமிப்பாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் தான் இந்த மாதிரி விவகாரங்களில் கண்டுபிடித்து அதிகாரிகளை மாற்றுவது, அந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணணும். அதிகாரிகளை மாற்றினாலே கூட நடக்காது. ஆனாலும் ஒரு கண்காணிப்பு இருக்குன்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அதுவும் நீங்கள் எண்ணத்துல நாளாகுது பாருங்கள், அறிவிச்சு 14ஆம் தேதி அறிவிச்சாங்க. 15ஆம் தேதி கரெக்டாக 15 நாள் ஆகுது. இன்னை வரைக்கும் ஒரு சின்ன மாற்றம் கூட வரல. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் மறுநாள் அன்னைக்கு அறிவிச்ச அன்றைக்கே தலைமைச் செயலாளர், டிஜிபியிலேருந்து எல்லாரையும் மாற்றிருக்காங்க. அப்போ இந்த கேள்வி எங்கே போகுதுன்னா டெல்லியை நோக்கியே நகருது. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாளராக திமுக பயப்படுகிறது. ஏன் திமுக விஜயை பார்த்து பயப்படுகிறதுனா, விஜய் மட்டும்தான் திமுகவுடைய கோர்வட்டு பிரிகிறார்.